இந்த கதையே உருவாக்கி உங்களுக்கு கொடுப்பது சிரிக்கவும் சிந்திக்கவும் வைப்பதற்கு மட்டுமே. இந்த கதையில் வரும் கதாபாத்திரங்கள் கற்பனை மட்டுமே. இது யார் மனதையும் காயப்படுத்தவோ கஷ்டப்படுத்தவோ இல்லை. பாருங்கள், கதையில் பயணம் செய்வோம். ஹல்லா முதலில் இறைநிலையை அடைந்து புனித ஆத்மாவாக உருவெடுத்து அனைத்து மக்கள்களையும் பாதுகாத்து நோய்களின்றி வளமுடன் பாதுகாக்க எண்ணினார். அதற்கு பல நூல்களை எழுதி பாதுகாத்து வந்தார். அதற்கு பல சக்தியையும் கொடுத்து வந்துள்ளார். முதலில் கனவில் மூலம் இப்படி ஒரு இறைநிலை இருக்கிறது என கனவில் உணர்த்தினார். அந்த கனவில் தோன்றி பேசியதே இஸ்லாமியர்கள் புனிதமாக தொழுது வரும் ஹல்லா. முதலில் ஒரு மனிதரிடம் கனவில் தோன்றி கூறினார், மக்கள் அனைவரும் அமைதியான வாழ்க்கையே அன்பாக வாழ வேண்டும். யார் மனதையும் காயப்படுத்தாமல் எந்த ஒரு உயிர்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் வாழ வேண்டும் என ஹல்லா அந்த நபரின் கனவில் கூறினார். அதற்கு அந்த நபர் கனவில் ஹல்லாவிடம் கேட்டார், இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என அந்த நபர் கேட்டார். அதற்கு ஹல்லா கூறினார், நீங்கள் முதலில் சுத்தமான வெண்ணிறம் கொண்ட மசூதி ஒன்றை கட்ட வேண்டும். அந்த மசூதியில் நான் எழுதி சக்தி கொடுத்துள்ள நூல் ஒன்றை நீங்கள் தொழுது வர வேண்டும். அந்த நூலில் மக்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்க்கையில் பிற உயிர்களிடம் அன்பு காட்ட வேண்டும் என எழுதி வைத்துள்ளேன். அதை நீங்கள் தொழுது வாருங்கள். அந்த நூலே உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் என ஹல்லா கனவில் அந்த நபரிடம் கூறியுள்ளார். அதற்கு அந்த நபர் ஹல்லாவிடம் கேட்டார், இந்த நூலையும் இந்த மசூதியையும் நான் எப்படி ஒருத்தனாக பாதுகாப்பது என ஹல்லாவிடம் அந்த நபர் கேட்டார். அதற்கு ஹல்லா கூறினார், அதற்கும் நானே வழி செய்வேன் என கூறி ஹல்லா மறைந்தார். உடனே ஹல்லா நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பை ஆகிய அனைத்தும் வைத்து ஒரு சக்தியை உருவாக்கிறார். நீரில் வாழும் ஒரு சக்தியாக, நிலத்தில் வாழும் சக்தியாக, காற்றில் வாழும் சக்தியாக, ஆகாயத்தில் வாழும் சக்தியாக, நெருப்பில் வாழும் சக்தியாக 5 உருவங்களை உருவாக்கி அதற்கு சக்தியை கொடுத்து நீங்கள் மக்களுக்கு உதவும் நல்லதும் செய்ய வேண்டும் என ஹல்லா அவர்களிடம் கூறினார். ஆனால் நீர், நிலம், காற்று, ஆகாயம் இந்த 4 சக்தி படைத்த உருவங்களும் மக்களை நாங்கள் பாதுகாக்கிறோம் என ஒப்புக்கொண்டன. ஆனால் நெருப்பாலான சக்தி மட்டும் மக்கள் பாதுகாக்க ஒப்புக்கொள்ளவில்லை. உடனே கோபமடைந்த ஹல்லா நெருப்பால் ஆனால் உருவத்திற்கு சாபம் விடுகிறார். மக்கள் பாதுகாக்க தவறிய உன் சக்தி தவறான இடத்திலே இருக்கும். மக்கள் ஒன்று கழிவுகளை நீ உண்பாய், உன்னை யாரும் வணங்கவும் மாட்டார்கள். பால் அடைந்த இடத்திலே ஜின்ன பின்னமாக போய் விடுவ என ஹல்லா அந்த நெருப்பாலான உருவத்துக்கு சாபம் விட்டார். அந்த ஜின்ன என்ற வார்த்தை ஹல்லா விட்ட சாபத்திலிருந்து உருவானது. அது நாளடைவில் ஜின் என்று மாறியது. மற்ற 4 ஜின்களும் ஹல்லா சொன்ன மாதிரி மக்களை காக்க சென்றது. ஹல்லா கனவில் அந்த நபருக்கு சொன்ன மாதிரியே 4 ஜின்களும் அந்த மசூதியை உருவாக்கி அந்த நூலை பாதுகாக்க வந்துள்ளது. ஹல்லா சொன்ன மாதிரி மசூதியை அந்த கனவில் சொன்ன நபருக்கு ஜின்களை அனுப்பி கட்டி கொடுத்தார். அழகிய மசூதியை கட்டி ஹல்லா எழுதிய சக்தி உள்ள நூல்கள் அந்த மசூதியில் வைத்து அந்த நபர் தொழுது வந்தார். நாட்கள் செல்ல செல்ல இஸ்லாம் மதம் மக்கள் மனதில் ஒரு புரிதலை ஏற்படுத்தி பரவ தொடங்கின. ஜின்களும் ஹல்லாவின் வரத்தினால் மக்களுக்கு பல உதவிகள் செய்ய ஆரம்பித்தது. ஹல்லா அந்த 4 ஜின்களுக்கும் ஒரு வரத்தை கொடுக்கிறார். நீங்கள் எந்த உருவம் வேண்டும் என்றால் எடுக்கலாம். யாரும் அசை கூட முடியாத பொருட்களை நீங்கள் தூக்கி செல்லாம். மக்கள் எந்த முறையில் வேண்டும் என்றால் பாதுகாக்கலாம். ஆனால் அனைத்தும் நன்மைக்காக மட்டுமே இருக்க வேண்டும் என ஹல்லா அந்த 4 ஜின்களுக்கும் வரத்தை கொடுத்து மறைந்தார். பல இஸ்லாம் மன்னர்களும் உருவாக ஆரம்பித்தன. சிறிய அளவில் உள்ள மன்னர்கள் ஜின்களின் உதவிகளை நாடி செல்கின்றன. ஹல்லா கொடுத்த வாக்குறுதிப்படி நல்ல மன்னர்களுக்கு மட்டும் உதவி செய்ய ஆரம்பித்தது. மன்னர்களுக்கு கோட்டை கட்டுவதற்கும் கோட்டை பாதுகாப்பிற்கும் அடுத்த மன்னர்களின் போர்களுக்கும் ஜின்களை உதவி செய்தது. ஜின்களே படைக்கு தளபதியாகவும் மன்னருக்கு தளபதியாகவும் இருந்து வந்தது. ஜின்களின் பலம் மற்ற நாட்டு மன்னருக்கு தெரிய வர அவர்களும் ஜின்களை தங்கள் படையில் சேர்க்க ஆர்வமாக இருந்தனர். ஆனால் நல்ல ஜின்கள் எல்லாம் நல்ல மன்னர்களுக்கு மட்டும் உதவி செய்தது. கெட்ட மன்னர்கள் எல்லாம் கெட்ட ஜின்களின் உதவி கேட்டன. ஆனால் நல்ல ஜின்களுக்கு மட்டுமே அனைத்து சக்தியும் இருக்கிறது. கெட்ட ஜின்களுக்கு ஹல்லா முதலில் உருவாக்கும் போது இருந்த நெருப்பு சக்தி மட்டுமே இருந்தது. நல்ல மன்னர்கள் இருக்கும் நாட்டின் வளமையே மேலும் வளப்படுத்த மண்ணில் புதைந்து உள்ள தங்க புதையல்களை எடுத்து வந்து அந்த நாட்டை மேலும் வளமையாக பார்த்து கொண்டது. பெண்களுக்கு உதவி செய்வது, குழந்தைகளை பாதுகாப்பது, வயதானவர்களுக்கு உதவி செய்வது என அனைத்து உதவிகளும் நல்ல ஜின்கள் செய்து வந்தது. நாட்டின் அனைத்து வேலைகளும் முடிந்த பிறகு மசூதிக்கு சென்று ஹல்லா மக்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நன்மைகளை மட்டும் செய்து வருகிறோம். அவர்களை பாதுகாப்பதும் நல்ல மன்னருக்கு உதவி செய்வதுமாக எங்கள் வாழ்க்கை நல்ல முறையில் நகர்ந்து வருகிறது. எங்களை இந்த உலகத்தில் படைத்ததுக்கு நன்றி.
ஹல்லாயன மசூதியில் தொழுது வந்தது. கெட்ட ஜின்கள் தங்களின் சக்தி வைத்துக்கொண்டு மக்கள்களை காயப்படுத்தியும் அவர்களை துன்பப்படுத்தியும் வந்தது. நல்ல ஜின்கள் அதை சரி செய்து மக்களை பாதுகாத்து வந்தது. இது ஒரு கற்பனை மட்டுமே. யார் மனதையும் காயப்படுத்தி இருந்தாலும் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். இது போன்றே வேறொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.